சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 5ஆம் நாள் 18/3/2024 திங்கள்கிழமை. வளர்பிறை நவமி திதி 3:12 இரவு வரை, பின் தசமி திதி. திருவாதிரை நட்சத்திரம் 10:18 இரவு வரை, பின் புனர்பூசம் நட்சத்திரம். சௌபாக்கியம் நாமயோகம் 36:3 நாளிகை வரை, பின் சோபனம் நாமயோகம். பாலவகரணம் 22:38 நாளிகை வரை, பின் கௌளவகரணம். சித்த யோகம் 40:15 நாளிகை வரை, பின் அமிர்த யோகம். சூளம் கிழக்கு 8 நாளிகை, பரிகாரம் தயிர். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள் சூரிய உதயத்திலிருந்து காலை 6:19 முதல் 7:19 வரை. பிற்பகல் 12:23 முதல் 2:19 வரை. இரவு 6:19 முதல் 7:38 வரை. இன்று நாள் அசுபம். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய், மீனத்தில் புதன் சூரியன் ராகு. இன்று விருச்சக ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் 11ஆம் பாவத்தில் சனி சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 3ஆம் பாவத்தில் சந்திரன் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு 12ஆம் பாவத்தில் புதன் சூரியனுடன் சேர்ந்துள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் முயற்சிக்கேற்ற ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். புத்திரர்களின் நலனுக்காக புத்திரரின் கல்வி விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உங்களது உத்தியோகத்தில் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகும். பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உங்களது உத்தியோகத்தில் மிகப்பெரிய தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: திட்டமிட்ட காரியங்களில் கடின உழைப்பு மற்றும் கூடுதல் முயற்சியின் மூலம் வெற்றி பெறுவீர்கள். உத்தியோக இடங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். வேலை இழப்புகளோ இடமாறுதல்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன் சனி குரு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 51, 78, 8, 80, 3, 48. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு சந்திரன் 2ஆம் பாவத்தில் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு 11ஆம் பாவத்தில் சூரியன் புதனுடன் சேர்க்கை பெற்றுள்ள நிலை. ராசி அதிபதி சுக்கிரன் 10ஆம் பாவத்தில் சனி செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றுள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள்: மிக பெரிய தன ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. புதிய புதிய தொழில் வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியினை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். கணவர் மனைவியருக்குள் அந்யோன்யம் கூடும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையை அடைவார்கள். வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது.
ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு உத்தியோக முயற்சி எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். உறவினர்களுடன் சந்தோஷ மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வியாபாரிகள் மிகப்பெரிய தன ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புதிய உத்தியோகம் தொழில் முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிட்டும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். தெய்வ அருள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கணவர் மனைவியருக்குள் அந்யோன்யம் கூடும். பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், சனி, ராகு, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 51, 78, 8, 80, 4, 85, 1, 64. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு ராசியில் சந்திரன் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு 10ஆம் பாவத்தில் புதன் சூரியனுடன் சேர்க்கை பெற்றுள்ள நிலை. 10ஆம் அதிபதி குரு 11ஆம் பாவத்தில் உள்ளார். பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய் உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு அரசு துறையில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வெளிநாடுகளில் கல்வி பயிலும் மாணவர்கள் சிறப்பான நன்மைகளை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். குழந்தை பேரை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது புதிய வியாபார முயற்சிகள் வெற்றி பெறும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான வளர்ச்சியினை அடைவீர்கள். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், சனி, சூரியன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 51, 78, 8, 80, 4, 67, 1, 64. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு சந்திரன் 12ஆம் பாவத்தில் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு 9ஆம் பாவத்தில் சூரியன் புதனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 8ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். 12ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரனால் அதிக அலைச்சல் மற்றும் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகள் கிட்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். மாணவர்கள் கல்விக்கு கட்ட வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக சம்பந்தமான முயற்சிகளில் செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படும். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பழைய கடன் பாக்கிகளை அடைப்பீர்கள். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபாரம் தொழிலில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். அதிக அலைச்சல் மற்றும் மனச்சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும்.
கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் குரு சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 3 48 93 6 51 78. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு 11ஆம் பாவத்தில் சந்திரன், 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய், 8ஆம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு, 9ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களை குறைப்பது நன்மை பயக்கும். நண்பர்கள் உறவினர்களுடன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். உங்களது தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உத்தியோகத்தில் உயர்நிலையை அடைவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகளை கடந்து சமாளித்து சாதனை புரிவீர்கள். அதிக அலைச்சல் மற்றும் திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த பிரச்சனைகளை கடந்து சமாளித்து சாதனை புரிவீர்கள். உங்களது திட்டமிட்ட செயல்களில் சில தடைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. பூமி சொத்து வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உங்களது புதிய வியாபார முயற்சிகளில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன் குரு. அதிர்ஷ்ட எண்கள் 2 38 3 93 48. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு சந்திரன் 10ஆம் பாவத்தில் உள்ளார். 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய், 7ஆம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேர்வார்கள். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். எதிர்பார்த்த தனவரவுகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். தந்தை வழி உறவினர்களுடன் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் பிரிவினை பிரச்சனைகள் ஏற்படலாம். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பழைய கடன் பாக்கிகளை அடைத்து நன்மை அடைவீர்கள். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1 2க்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தனவரவு கிட்டும் ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன் சனி சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 6 51 78 8 80 2 38. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு 9ஆம் பாவத்தில் சந்திரன், 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய், 6ஆம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு, 7ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. திட்டமிட்ட காரியங்களில் செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும். பணச்சிக்கல் விலகி எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் சிறப்பான நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது.
மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். புத்திரர்களின் வழியில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். அரசு உத்தியோக போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று வேலைக்கு தகுதி பெறக்கூடிய வாய்ப்பினை பெறுவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கிட்டும். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சுக்கிரன், ராகு, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 5, 51, 78, 4, 85, 1, 64. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிக்கு சந்திரன் 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திராஷ்டமம். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். போக்குவரத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். விருச்சக ராசிக்கு 8ஆம் பாவத்தில் சந்திரன், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய், 5ஆம் பாவத்தில் சூரியன், புதன், ராகு உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். வீடு, வாகனம், சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பூர்வீகம், புத்திரர் வழி செலவுகள் ஏற்படும். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 1, 64. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. தனுசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு 7ஆம் பாவத்தில் சந்திரன், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய், 4ஆம் பாவத்தில் சூரியன், புதன், ராகு, 5ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். அதிக அலைச்சல், டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உங்களது முயற்சிகள் கடினமான போராட்டத்தின் மூலம் நிறைவேறக்கூடிய நாளாக விளங்குகிறது. வீடு, வாகனம், சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் கிட்டும். அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் யோகம் சிலருக்கு ஏற்படும். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை தேவை. உங்களது முயற்சிகள் கடின உழைப்பு மற்றும் திட்டமிடல் மூலம் எளிதாக நிறைவேறும். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். வீடு, வாகனம், சொத்து வழியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். அடுக்குமாடி குடியிருப்புகள், திருமண மண்டபங்கள் கட்டக்கூடிய யோகம் சிலருக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. தந்தை வழி உறவினர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 48, 93, 1, 64. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. மகரத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு 6ஆம் பாவத்தில் சந்திரன், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய், 3ஆம் பாவத்தில் சூரியன், புதன், ராகு உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். வெளிநாட்டு உத்தியோக முயற்சிக்கான தேர்வுகளில் வெற்றி பெற்று வெளிநாட்டு வேலைக்கு தகுதி பெறுவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும்.
தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த தன லாபத்தை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும். புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களை குறைப்பது நன்மை பயக்கும். சுய தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சுக்கிரன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 6, 51, 87, 4, 85. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கும்பத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு சந்திரன் 5ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் சுக்கிரன், சனி, செவ்வாய். 2ஆம் பாவத்தில் சூரியன், புதன், ராகு உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். திட்டமிட்டு காரியங்களை செயல்படுத்துவதால் வெற்றி பெறுவீர்கள். சகோதரர்களுடன் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். பூமி வழி சொத்து வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த மிகப்பெரிய ஆதாய பலனை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நன்னாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். திட்டமிட்டு காரியங்களை செயல்படுத்துவதன் மூலம் வெற்றி பெறுவீர்கள். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தந்தை வழி உறவினர்களால் மிகப்பெரிய ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 6, 51, 87. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மீனத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, மீன ராசிக்கு சந்திரன் 4ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் சூரியன், புதன், ராகு. 12ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய் உள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிட்டும். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அலைந்து திரிந்து தொழில் புரிபவர்களுக்கு ஆதாயமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம்.
உங்களது உத்தியோகம் தொழில் ஸ்தாபனங்களிலிருந்து வரவேண்டிய தனவரவுகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, சுக்கிரன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 48, 93, 6, 51, 78, 2, 38. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.